ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம்ல ஒரு சென்டென்ஸ்ல வவ்வல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதுல கான்சனன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல வவ்வல்ஸ் இருக்கு, கான்சனன்ஸ் இருக்கு. அதை தவிர ஸ்பேஸ் இருக்கு, ஃபுல் ஸ்டாப் இருக்கு. எனக்கு ஸ்பேஸ் ஃபுல் ஸ்டாப்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு கான்சனன்ஸ் மட்டும் தான் எனக்கு தேவை. அப்போ அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வில் ரைட் கோட். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏற்கனவே நம்ம எப்படி வவ்வலை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி AEIOU மாதிரி மற்ற கேரக்டர்ஸையும் போடலாம். ஆனா அப்படி போடுறதுனால என்ன நடக்க போகுது? இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் மொத்தம் 21 ஆர் ஆபரேட்டர் போட வேண்டியது இருக்கும். தட் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்மால் லெட்டர்ஸ். அப்பர் கேஸ்க்கு இன்னொரு 21 போடணும். ஸோ டோட்டலா 42 கண்டிஷன்ஸ் போடணும். லைன் நம்பர் 11 அந்த அந்த பாத்தை நம்ம எடுத்தோம்னா 42 கண்டிஷன் நம்ம போடணும். ஈக்குவல் டு செக் நம்ம பண்ணணும். ஒருவேளை லைன் நம்பர் 13 எடுத்தோம்னா நம்ம வந்து 21 கேரக்டர் லோயர்ல டைப் பண்ணணும், 21 கேரக்டர் அப்பர்ல டைப் பண்ணணும். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸே பெருசா இருக்கும் இல்லையா? அப்போ இதை எடுத்தோம்னா 42 கேரக்டர் மொத்தமா நான் டைப் பண்ணணும். ஸோ இதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா? ஆஸ்கி கேரக்டர்ஸ் பத்தி நான் சொன்னேனே, படிச்சு பாத்தீங்களா? நான் இஸ் ஆல்பான்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இஸ் ஆல்பா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். வெரி குட். வேற என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு வழி நீங்க சொன்னது இஸ் ஆல்பான்னு ஒரு ஃபங்க்ஷன். வேற என்ன பண்ணலாம்? வேற ஏதாவது ஐடியா தோணுதா? சொல்லுங்க ஹரி. சார் இப்போ அந்த நாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் சார். AEIOU அந்த இஃப் நாட் CH in AEIOU அப்படின்னு பண்ணிட்டு அதுல இந்த ஸ்பேஸும் அந்த AEIOUல இல்ல, இந்த டாட்டும் AEIOUல இல்ல இல்லையா? ஆமா சார். அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் இதை ஸ்பேஸ் எடுத்துட்டு. ஆனா இங்க இது மட்டும் தான் வரும்னு சொல்ல முடியாது. /T வரலாம், /N வரலாம், அப்பாஸ்ட்ரஃபி S வரலாம். இது என்னோட சென்டென்ஸ், நான் என்ன வேணா கொடுப்பேன். ஓகே இல்லையா? விக்கிபீடியால இருந்து ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணி அப்படியே கொடுப்பேன். யூசர்ட்ட இப்பெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? யூசர் என்ன வேணா கொடுப்பாரு. யூசருக்கு தேவை எத்தனை வவ்வல்ஸ் இருக்கு, எத்தனை கான்சனன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். நீங்க கொடுக்குற சென்டென்ஸ்ல வவ்வல்ஸ் மட்டும் தான் இருக்கணும், கான்சனன்ஸ் மட்டும் தான் இருக்கணும், மீதி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி சொல்ல முடியாது யூசர்ட்ட. யூசர் என்ன வேணா கொடுப்பாரு. அப்ப அந்த சொல்யூஷன் ஒர்க் ஆகாது இல்லையா? ஆமா சார். ஓகே சரி, அப்ப என்ன பண்ணலாம்? சரி, இஸ் ஆல்பாவே நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இஸ் ஆல்பாவை எப்படி யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ ஒவ்வொரு கேரக்டரையும் வந்துட்டு அது இஸ் ஆல்பான்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த AEIOUன்ற இத ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நாட் இன்ல யூஸ் பண்ணணும். இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதுவும் சாட்டிஸ்ஃபை. அண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே சரி, என்ன பண்ணலாம்? இஃப் போட்ட அடுத்து என்ன பண்ணணும்? CH டாட். அதுக்கப்புறம் அண்ட் போட்டுட்டு ஓகே CH நாட் இன், அப்புறம் அந்த மேல இருக்கிற கேரக்டர்ஸ் AEIOU.
ஓகே, இப்படி இருந்ததுன்னா கான்சனன்ட் ஆயிருக்கு. ஓகே. ஓகே, இது கரெக்டா? யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? யாருக்கு புரியல? இந்த லைன் நம்பர் 18 யாருக்கு புரியலன்னா கேளுங்க. ஓகே, கொஸ்டின் நான் இப்ப வேற மாதிரி கேட்கணும். லைன் நம்பர் 18 யாருக்கு புரிஞ்சுது? ஓகே, 4 பேருக்கு புரிஞ்சிருக்கு. ரைட், ஓகே புரியுது சார். ஓகே. ஸோ அமிர்தா எக்ஸ்பிளைன் பண்ணு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸ்ன்ற ஸ்ட்ரிங் வந்துட்டு வேரியபிள்ல இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஒவ்வொன்றா இஸ் ஆல்ஃபா அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அது கேரக்டரா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா அந்த கேரக்டர் ஒவ்வொன்றும் வந்துட்டு ஏஇஐஓயு அதுல இல்லையா அப்படின்றத செக் பண்றோம். இல்லை அப்படின்னா அந்த கான்சனன்ட் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி பார்த்து. ஓகே, அதுக்கு முன்னாடி இஸ் ஆல்ஃபா ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். ஸோ இஸ் ஆல்ஃபான்றது வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிறது வந்து கேரக்டரா ஆல்பபெட்ஸா இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஓகே, ஸோ இது மேல வச்சோம்னா ரிட்டர்ன் ட்ரூ இஃப் த ஸ்ட்ரிங் இஸ் அன் ஆல்பபெட்டிக் ஸ்ட்ரிங், ஃபால்ஸ் அதர்வைஸ். ஆல்பபெட்டிக் ஸ்ட்ரிங் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்ல ஆல்பபெட் மட்டும் தான் இருக்கா, ஸ்பேஸ் வந்து ஆல்பபெட் கிடையாது, 1 2 3 வந்து ஆல்பபெட் கிடையாது, ஃபுல் ஸ்டாப் காமா வந்து ஆல்பபெட் கிடையாது. ஸோ ஆல்பபெட்டா இருந்தா மட்டும்தான் ABCDEF Z வரைக்கும் இதுல இருந்தா மட்டும்தான் இஸ் ஆல்ஃபா ஆல்பபெட். ஸோ ஆல்பபெட்டா இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஆல்பபெட் AEIOUல இருக்கக்கூடாது. ஆல்பபெட்டா இருக்கணும், அது AEIOUல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது கான்சனன்ட். இதுதான் லாஜிக். புரிஞ்சுதாப்பா இப்போ? சார். ஓகே, லைன் நம்பர் 16ல என்ன செக் பண்றோம்? அது வவல்ஸ் செக் பண்ணனும் சார். AEIOU ஓகே ஓகே. சோ இதுக்கு இந்த இஃப்க்கு ஒரு வேளை நான் ஒரு எல்ஸ் நான் போட்டேன்னா இந்த எல்ஸ் எப்ப வரும்? வவல்ஸ் இல்லனா வவல்ஸ் இல்லனா வரும் இல்லையா? இந்த இஃப்க்கு நான் எல்ஸ் போட்டேன்னா அது வவ்வலா இல்லனா அந்த எல்ஸ் வரும். ஓகே, வெரி குட். இப்போ இந்த இஃப்க்கு பதிலா நான் எல்ஸ் நான் போடுறேன். இது என்ன CH இப்படி சொல்லுது? ஓ, கோலம். எல்ஸ் சாரி எல்இஃப் எல்இஃப் நான் போடுறேன். இஃப் வந்து வவ்வலா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். இந்த எல்இஃப் அப்ப எப்ப வரும்? கொடுத்திருக்கிற கேரக்டர் வவ்வலா இல்லனா இந்த எல்இஃப் வரும் இல்லையா? இப்படி போடலாமா? இந்த மாதிரி போட்டா ஏதாவது பிரச்சனை வருமா? இல்ல தனியா ஒரு இஃப் தான் போடணுமா? போடலாம். ஓகே, இதுல இந்த கண்டிஷன் தேவையா? ரைட் சைடு கேரக்டர் நாட் இன் AEIOU நான் போட்டிருக்கேன், அந்த கண்டிஷன் தேவையா? வேணாம் சார். ஏன்? ஏன்னா அந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுறதுனால தான் சார் எல்இஃப் வருது. அங்கேயும் நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெரி குட். ஸோ
அந்த இஃப்ல என்ன செக் பண்றோம்? ஏஇ ஐஓயூவான்னு செக் பண்றோம். இந்த ஏஇ ஐஓயூல எதுவுமே இல்ல அப்படின்னா மட்டும்தான் லைன் நம்பர் 18க்கு வரும். அப்போ இங்க இதுல ஏதாவது இல்லையா அப்படின்றத திரும்ப செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுல எதுவுமே இல்லைன்றதுனால தானே இந்த எல்இஃப்கே வந்துச்சு. ஏஇ ஐஓயூல எதுவுமே இல்ல அப்படின்றதுனாலதான் இந்த எல்இஃப்கே வந்துச்சு. இதுல ஆல்பபெட்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணா போதும். ஆல்பபெட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணா போதும். ஏன்னா இந்த ஆல்பபெட் ஏஇ ஐஓயூல கட்டாயமா இருக்காது. ஏன்னா அதை முன்னாடியே செக் பண்ணிட்டோம். ஏஇ ஐஓயூவா இருந்ததுன்னா வவ்வல் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி ஃபார் லூப்போட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். அப்போ இந்த வவ்வல் எதுவுமே இல்லை அப்படின்றதுனாலதான் இந்த எல்இஃப்க்கு வந்துச்சு. அப்ப ஆல்பபெட்டா இருக்கான்னு செக் பண்ணா மட்டும் போதும். ஏன்னா அதுல டெஃபினட்டா ஏஇ ஐஓயூ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது முந்தின லைன்லயே நம்ம செக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஏஇ ஐஓயூ வராது. அப்போ ஆல்பபெட்டான்னு செக் பண்ணா மட்டும் போதும். புரியுதா? எஸ் சார். யாருக்காவது குழப்பமா இருக்கா? குழப்பமா இருந்ததுன்னா கேளுங்க, நான் திரும்ப சொல்றேன். குழப்பமா இருந்ததுன்னா ஆஸ்க் மீ நவ். சொல்லுங்க ஹரி. சார் இது கிளியரா இருக்கு சார். பட் எனக்கு வேற டவுட் என்னன்னா, நீங்க எல்லாமே மேல 0ன்னு போடுறீங்க இல்லையா? அது எப்பவுமே அந்த மாதிரி தான் போடணுமா, இல்ல ஏதாவது சினாரியோல வேற ஏதாவது வர மாதிரி சினாரியோ இருக்கா? ஓகே, சோ நான் இப்பதான் இந்த எலிஃபண்ட் இஸ் அ பிக் அனிமல் இதை நான் இப்பதான் கவுண்ட் பண்ண போறேன். நான் இப்பதான் கேரக்டர் நான் இன்னும் போகல. நான் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இனிஷியலா கையில எத்தனை நம்பர் வச்சிருப்பீங்க? விரல விட்டு என்ன போறீங்கன்னா இனிஷியலா எத்தனை விரல் வச்சிருப்பீங்க? 0 தான் சார். 0. சோ இனிஷியலா அது 0 இல்லையா? அதனால நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். ஒருவேளை நான் நம்பரை மல்டிப்ளை பண்றதா இருந்ததுன்னா நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ண மாட்டேன், 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணுவேன். ஏன்னா 0 into anything will become 0. அதனால மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா நான் 1 இனிஷியலைஸ் பண்ணுவேன். அடிஷன் நான் பண்ணும்போது, அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுவேன். ஓகேவா? டிவிஷனுக்கும் நான் 1 தான் இனிஷியலைஸ் பண்ணுவேன். ஓகே சார். ஓகே. சோ டிபெண்ட், கீழ இருக்கிற ஃபார்முலா மேல டிபெண்ட், அந்த மேல இருக்கிற இனிஷியல் நம்ம என்ன ஆபரேஷன் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஓகே சார். அதாவது இப்போ நான் வந்து படிக்கட்டு ஏற போறேன். ஓகேவா? ஆபீஸ்ல வந்து நான் படிக்கட்டு ஏற போறேன், இல்லைன்னா வீட்டுல நான் படிக்கட்டு ஏற போறேன். எங்க வீட்டுல மொத்தம் 10 படிக்கட்டு. ஓகே, நான் கீழ இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க கவுண்டிங் எதுல இருந்து ஆரம்பிப்பீங்க? 0 தான் சார். 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நான் இப்ப என்ன பண்றேன், செவுரு எகிரி குதிச்சு நான் 4வது படிக்கட்டுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? நான் 4வது படிக்கட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்றதுனால எங்க வீட்டுல மொத்தம் 6 படிக்கட்டு தான் அப்படின்னு ஆயிடுமா? இல்ல சார். அப்ப இனிஷியல் வேல்யூ என்ன? அப்ப 4 வரும். 4. இதுதான். ஓகே சார். இனிஷியலா என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்ம போட போறோம். ஓகே சார். ஓகேவா? தேங்க் யூ. ஓகே. இல்லனா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ எங்க வீட்டுல படிக்கட்டு வந்து ஏறி திரும்பி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏறி நிக்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல நான் நிக்கிறேன். நான் ரொம்ப நேரமா அங்க நின்னு போன் பேசுறேன். அப்போ ஐ எம் டூயிங் சம்திங் தேர். அதுக்கப்புறம் ஐ எம் ரெஸ்யூமிங் மை வாக். அப்போ நான் இதுக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தனோ அந்த வேரியபிள் கூட நான் திரும்ப ஸ்டெப்ஸ் ஆட் பண்றேன். ஏற்கனவே நான் 10 ஸ்டெப் ஏறிட்டேன். அரை மணி நேரம் நின்று நான் போன் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் தென் ஐ எம் ரெஸ்யூமிங் மை வாக் அப்படின்னா அந்த வேரியபிள்ல ஏற்கனவே 10ன்னு ஒரு வேல்யூ இருந்திருக்கும். அந்த 10 கூட ஐ கீப் ஆடிங் ஃபர்தர் நம்பர்ஸ் இல்லையா? அந்த இடத்துல நம்ம திரும்ப 0ன்னு ரீசெட் பண்ண மாட்டோம். ஏன்னா நான் 10 ஸ்டெப் ஏறிட்டேன், அடுத்து இன்னொரு 10 ஸ்டெப் நான் ஏற போறேன். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். எப்பயுமே 0 தான் போடணுமானா கிடையாது. நமக்கு எப்ப என்ன தேவையோ அதை நம்ம போட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்குவோம். வெரி குட், ரைட். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல வேற ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? சரி, இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இஃபையும் எல்இஃபையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன். இந்த எல்ஸ் நான் எடுத்துடுறேன். கீழே எல்இஃபா இருந்ததை இஃப்க்கு கொண்டு வந்துட்டேன். இஃபை நான் எல்இஃபா மாத்துறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுமா? ஆகும்னா என்ன அவுட்புட் வரும், ஆகாதுன்னா என்ன அவுட்புட் வரும்?
நம்பர் சொல்ல வேண்டாம், எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லணும். சார் மொத இஃப்ல வந்து ஆல்பபெட் எல்லாத்தையும் எடுத்துரும் சார். ஓகே சென்டென்ஸ்ல இருக்கு. ஓகே. அடுத்து அதனால அடுத்து எல் வவல் சரி, இப்போ வில் கீப் திஸ் சிம்பிள். என்ன அவுட்புட் வரும்? இன்னும் கூட சிம்பிளா வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். என்ன அவுட்புட் வரும்? வவல்ஸ் எத்தனை, கான்சனன்ட்ஸ் எத்தனை? இருக்கிறதே மொத்தம் ஒரு 6 கேரக்டர் தான். அவுட்புட் என்ன வரும்? இதுல வவல்ஸ் அதாவது இஃப் கண்டிஷன் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் நினைக்கிறேன். ஸோ கான்சனன்ஸ் 3 மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, கான்சனன்ஸ் வந்து 3ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, மத்த 2 வேரியபிள்? ஓகே, நான் வந்து நான் வவ்வல எங்கேயுமே இன்க்ரிமெண்ட் பண்ணல இல்லையா, இந்த அவுட்புட்டை நான் எடுத்துறேன். வி ஹேவ் ஒன்லி 2 அவுட்புட்ஸ், வவ்வல், கான்சனன்ட்ஸ். சரி, 3 அப்படின்றப்போ வவ்வல்ஸ் என்ன பிரிண்ட் ஆகும்? என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரோக்ராம் என்ன அவுட்புட் கொடுக்கும்? இருக்கிறது 6 கேரக்டர் தான் இருக்கு இல்லையா? கெஸ் பண்ணலாம். வவல்ஸ் 0ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, வவல்ஸ் 0, கான்சனன்ட்ஸ் 3. ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? சார் கான்சனன்ஸ் 5 வரும் சார். ஏன்னா எல்லாமே செக் பண்றது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வவல்ஸ் 0 தான் சார். ஏன்னா ஆமா சார். ஓகே, வவல்ஸ் 0. வேற என்னப்பா? இஃப்ல வந்து ஆல்பா செக் பண்ணா எல்லிஃப்கே போகாது சார். என்ன அவுட்புட் வரும்? கான்சனன்ட்ஸ் 5 வரும் சார். ஓகே, கான்சனன்ட்ஸ் 5. ஓகே, வவல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகாது சார். கவுண்ட் நான் பிரிண்ட் கொடுத்துருக்கேன், ஏதோ ஒன்று பிரிண்ட் ஆகும்ல. 0 பிரிண்ட் ஆகும். 0 பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ப்ரோக்ராம்ல இப்போ இந்த இஃபோ எல்இஃபோ மாத்தி போட்டதுல என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர் வரும். ஆர்ன்ற கேரக்டர் ஆல்பபெட்டா? ஆர் அப்படின்ற கேரக்டர் ஆல்பபெட்டா? ஓகே, அப்போ கான்சனன்ட்ஸ் வந்து 1 ஆட் ஆயிரும். ஸோ 0 இருந்தது, கான்சனன்ட் வந்து இப்போ 1 ஆட் ஆயிடுச்சு. எல்இஃப்க்கு போவாது, ஏன்னா இஃப் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்த கேரக்டர் ஏ. ஏன்றது ஆல்பபெட்டா? எஸ் சார். ஆமாங்க. ஓகே, அப்போ கான்சனன்ட் வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆயிடும். எல்இஃப்குள்ள போவாது, ஏன்னா இங்கேயே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து டீன்றது ஆல்பபெட்டா? எஸ் சார். ஆமாங்க. ஓகே, அப்போ வேரியபிள் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸ்பேஸ் வந்து ஆல்பபெட்டா? இல்லங்க. ஓகே, நோ சார். ஸ்பேஸ் வந்து ஏஇஐஓயுல இருக்கா? நோ சார். இல்ல. அப்போ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த வவல் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்டே ஆகாது. ஆல்பபெட்டா இருந்ததுன்னா கான்சனன்ட்ஸ்லயே நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஸோ இந்த கண்டிஷன் எப்பயுமே செக் ஆகாது. இந்த லைன் நம்பர் 19 எப்பயுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா ஆல்பபெட்டா இருந்தா இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு இங்கேயே சொல்லிடுறோம். ஸோ லைன் நம்பர் 18 ஒர்க்கே ஆகாது, ஆல்வேஸ் 0 தான் வரும். ரன் பண்ணி பார்த்தா 0,5 வவல்ஸ் கிடையாது, கான்சனன்ட்ஸ் 5. ஓகேவா? ஒரு இஃப் கண்டிஷனை நம்ம ஆர்டரை மாத்தி போட்டோம்னா என்டையர் ப்ரோக்ராமும் தப்பா போடுற மாதிரி. ஓகேவா? அது பண்ணக்கூடாது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? எல்இஃப் இப்படிதான் போடணும். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு
இந்த ஆரஞ்சு பழம் ஃபில்டர் பண்றது வந்து நான் உங்களுக்கு வீடியோ காட்டினல அதே தான். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன பழத்தை ஃபில்டர் பண்ணணும். ஸோ இதுதான் சின்னது. AEIOU மொத்தம் ஒரு 10 கேரக்டர் தான். அதுல செக் பண்ணணும். அதுல இல்ல அப்படின்னா அடுத்தது AEIOU தவிர மற்ற ஆல்பபெட் அதுல இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இருந்ததுன்னா அது கான்சனன்ட். ஓகே, இது இன்டர்சேஞ்ச் பண்ணி போடும் போது நம்மளோட மொத்த ப்ரோக்ராமும் தப்பாயிடும். இதுல கரெக்டா வரும். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? A and I 2 வவ்வல் 3 கான்சனன்ட். ஸோ நம்ம எதிர்பார்த்த ஆன்சர் இதுல வரும். எனி கொஸ்டின்ஸ்? ஹோம்ஒர்க் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இதே ப்ரோக்ராம் இப்போ A அப்படின்னா ஏக்கு ஒரு ஆஸ்கி கேரக்டர் இருக்கும், ஈக்கு ஒரு ஆஸ்கி கேரக்டர் இருக்கும், ஐக்கு ஒரு ஆஸ்கி கேரக்டர் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஆஸ்கி கேரக்டர் யூஸ் பண்ணி பண்ணோம்னா இன்டீஜரை கேரக்டரை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிடலாம். கேரக்டரை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிட்டு கிரேட்டர் தேன் சிம்பிள், லெஸ் தேன் சிம்பிள் இந்த மாதிரி எதையாவது யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் வவல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஹோம்ஒர்க் பண்றதுல உங்களுக்கு என்ன புதுசா கத்துக்குவீங்க அப்படின்னா, you will learn about ASCII, you will learn about how to convert character to integer. ஓகேவா? ஸோ இந்த டைப் காஸ்டிங் வந்து எப்படி பண்றதுனால உள்ள என்ன நடக்குது இதெல்லாம் வந்து நீங்க கத்துக்குவீங்க. ஸோ இதே ப்ராப்ளம ASCII வேல்யூ வச்சு எப்படி பண்றது அப்படின்றது பாருங்க. கூகுள்ல தேடி லேர்ன், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டூ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீபக்கும் பண்ணி பார்த்துடலாம். இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஆர். ஆர்ன்றது AEIOUல இல்ல. நான் கோயிங் ஃபார்வர்டு மேல இருக்கிற பட்டன்ஸ் நான் ப்ரெஸ் பண்ண மாட்டேன். கீபோர்ட்ல F10 நான் ப்ரெஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஐ எம் பிரஸிங் F10. ஒரு தடவை ஸ்விட்ச் ஆச்சுன்னா தட் மீன்ஸ் நான் F10 ஒரு தடவை போட்டிருக்கேன். ஆர் வந்து AEIOUல கிடையாது, ஆனா ஆர் வந்து ஆல்பபெட். ஸோ கான்சனன்ஸ் வந்து 0 இருக்கு. 0 + 1 1. அடுத்தது கேரக்டர் வந்து ஏ வந்து AEIOல இருக்கா இருக்கு. ஸோ வவல் கவுண்ட் வந்து 0, இப்போ 1 ஆயிரும். லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது எப்படி கொண்டு வர்றது? இது எப்படி ஹைட்? ஓகே, வாட்ச் கால் ஸ்டாக். ஓகே, இப்போ தெரியுது. ஸோ வவல் கவுண்ட் வந்து 1. அடுத்து டீன்றது AEIOUல இல்ல, ஆனா அது ஆல்பபெட். ஸோ கான்சனன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பேஸ் வந்து ரெண்டுத்துலயும் கிடையாது, ஸ்பேஸ் கவுண்ட் ஆகாது. ஐ வந்து வவல். அதுக்கப்புறம் எஸ் வந்து வவல் கிடையாது, ஆனா ஆல்பபெட். ஸோ இட் இஸ் கான்சனன்ட். அதாவது வவல் இல்லாத ஆல்பபெட் வந்து கான்சனன்ட். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஸோ வி பிரிண்ட் த அவுட்புட். ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதே ப்ரோக்ராம ASCII டேபிள் வச்சு கேரக்டரை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி எப்படி பண்றது அப்படின்றது பாருங்க. ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன புரியல அப்படின்னா இந்த வீடியோ ரெக்கார்டிங் நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோவை எடுத்து வாட்ச் பண்ணுங்க.